ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட கசப்பில்லாமல் கேரளா ஸ்டைலில் செஞ்ச ஒரு பாவக்காய் குழம்பின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். பாவக்காய் தீயல் என்று தான் மலையாளத்தில் இதுக்கு சொல்லுவாங்க. பாவக்காய்க்கு நல்ல கசப்பாயதுனால நிறைய பேர் இது சாப்பிடாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் இதுக்கு கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 2 பாவக்காய் நான் எடுத்திருக்கு. பாவக்காய் 2 விதத்தில் இருக்குது. வெள்ளை கலரில் பாவக்காயும் அதே மாதிரி பச்சை கலரில் பாவக்காயும். இன்றைக்கு பச்சை கலரில் பாவக்காய் தான் நான் எடுத்திருக்கு. வெள்ளை கலரில் பாவக்காய்க்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பச்சை கலரில் பாவக்காய்க்கு நல்ல கசப்பாக இருக்கும். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் மாற்றியதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக நைஸாக கட் பண்ணி எடுக்கலாம். ഇതിൻ്റെ കൂടെ 2 பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயமும் நான் எடுத்திருக்கு. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் எடுத்திருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றிக்கலாம். பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கு. கூட ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கு. அது நமக்கு தண்ணியில் ஊற வைக்கலாம். இனி பாவக்காயிலேக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம். பாவக்காயில் നിന്ന് தண்ணி இறங்கி வந்துட்டே இருக்கும். அதுக்காகத்தான் இது செய்கிறது. 1 கப்பு தேங்காயிலேக்கு 6 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியதும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. கை எடுக்காமல் நல்லா கலரி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காயோட கலரு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுதான் கரெக்டு பாகம். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவை எடுத்து வச்சுக்கோங்க. கூட புளி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கு. இப்போது தேங்காயோட கலரெல்லாம் நல்லா மாறி வந்துட்டே இருக்குது. டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாத்தூள் எல்லாம் இதிலேக்கு போட்டுக்கலாம். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம தவை நல்ல சூடாக இருக்கும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தூளெல்லாம் இதிலேக்கு போடணும். கொஞ்சம் நேரம் கூட கலர் விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இது ஆறதுக்கு விடலாம். இனி நமக்கு பாவக்காய் பார்க்கலாம். பாருங்க, பாவக்காயில் നിന്ന് தண்ணி வெளியிலேக்கு வந்துட்டே இருக்குது. இனி இந்த பாவக்காய் நல்லா புளிஞ்செடுக்கலாம். பாவக்காயில் നിന്ന് இன்னியும் தண்ணி வெளியிலேக்கு வந்துட்டே இருக்கும். பாருங்கள், இப்படி எல்லா பாவக்காயும் நமக்கு புளிஞ்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளவும் தண்ணி பாவக்காயில் இருந்தது. இது நமக்கு வேஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இனி ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பாவக்காயில் உப்பு போட்டிருந்தது, ஆனால் அது புளிஞ்செடுத்த போது அந்த உப்பெல்லாம் போயிருக்கும். அதனால் இதிலேக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது வணங்கி வரும்போது நம்ம புளிஞ்செடுத்து வச்சுருந்த பாவக்காயை சேர்த்தி அதுவும் நமக்கு வணக்கி எடுக்கலாம். அந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கி எடுக்கணும். லோ ஃப்ளேமில் இருந்த எண்ணெயில் பாவக்காய் நல்லா வணங்கி வரணும். அப்போது பாவக்காயில் கசப்பு நல்லா போயிடும். இந்த ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா ஆறி வந்துடுச்சு. இனி நமக்கு இது நல்லா அரைச்செடுத்துட்டு வரலாம். பாருங்கள், நம்ம பாவக்காய் நல்லா வணங்கியிருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த புளித்தண்ணி இதிலேக்கு ஊற்றிக்கலாம். வேறு தண்ணி இதிலேக்கு ஊற்றக்கூடாது. புளித்தண்ணியில் நின்று இந்த பாவக்காய் நல்லா வேகணும். எண்ணெயில் நல்லா வணங்கும் போதும் புளித்தண்ணியில் வேகும் போதும் பாவக்காயிலே கசப்பு நல்லா போயிடும். அதுக்காகத்தான் இந்த 2 ஸ்டெப்பும் நம்ம செய்கிறது. இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதிலேக்கு சேர்த்திக்கலாம்.
இந்த டைமில் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தேங்காயும் பாவக்காயும் சேர்த்து நல்லா வணக்கணும். அப்போது நம்ம குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். அதுக்காக தான் இது செய்கிறது. இந்த மாதிரி நல்லா வணக்கியதுக்கப்புறமா தேவையான தண்ணி நமக்கு இதிலேக்கு ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த குழம்புக்கு கிரேவி திக்காயிருக்கும். இப்படி நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு நமக்கு வேக வைக்கலாம், கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் போதும், சீக்கிரம் கொதிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த பாவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கேட்டு வாங்கி இந்த குழம்பு சாப்பிடும். அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். இனி ஒரு தவா நமக்கு அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி அதிலேக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும்போது கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நமக்கு கடுகு தாளித்து எடுக்கலாம். அது நம்ம குழம்புலேக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த குழம்பு கெட்டு போகாமல் 2 நாள் அப்படியே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பு இல்லாமல் நம்ம பாவக்காய் குழம்பு அல்லச்சா பாவக்காய் தீயல் ரெடி ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.